அண்ணா நிச்சயதார்த்தத்துக்கு நிறைய பேர்லாம் கூப்பிட வேணாங்கண்ணா. கல்யாணத்தப்ப பார்த்துக்கலாம். என்னென்ன சொல்றீங்க? உன் விருப்பம் என்னவோ அதே மாதிரி செய் சக்தி. மதுரையில் திருச்சியில் இருக்காங்கல்ல, அந்த சொந்தக்காரங்களாம் கூப்பிடணுமா? அதுவும் உன் விருப்பம்தான். என்னங்கண்ணா எல்லாத்துக்கும் கூட இருப்பேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ எது கேட்டாலும் உன் விருப்பத்துக்கு பண்ணு உன் விருப்பத்துக்கு பண்ணுன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்லணும்? இல்லைங்கண்ணா, கேட்குறேன். நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லாங்களண்ணா. எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு இப்போ நேரம் கிடையாதுல்ல. ஆமாங்கண்ணா. அதனால நெருங்கின சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிடலாம். சரிங்கண்ணா. ஏன்பா சக்தி, நிச்சயதார்த்தம் பொண்ணு வீட்டில் தானே நடத்தணும்? நீ என்னமோ பெரிய இதுவா எங்கேயும் இல்லாத அதிசயமா நிச்சயதார்த்தம் நம்ம வீட்டில் நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு தெரியாது அத்தா, பொண்ணு வீட்டில் அந்த அளவுக்கு வசதி இல்லை. இடமும் சின்ன இடம், கச்சகச்சன்னு இருக்கும். அங்கே பண்ணால் நல்லா இருக்காது. நம்ம வீட்டில் பண்ணால் இடம்லாம் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். அதான் அத்தா. சரி, செலவாவது பாதிக்கு பாதி அவங்க ஏத்துப்பாங்களா, இல்ல அதுவும் முழுசா நீ தான் பண்றியா? இல்லை அத்தா, பொண்ணு மட்டும் கொடுங்க, மீதி செலவுலாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏன் அத்தா, நம்ம வீட்டுக்காக ஒரே பையன், நம்மளால செலவு பண்ண முடியாதா என்ன? அதெல்லாம் பண்ணிக்கலாம் அத்தா, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. குமாருக்கு நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் ஜாம் ஜாமுன்னு ஊரே பெருமைப்படுற மாதிரி நடத்துறா அத்தா. அதான் எனக்கு வேணும். என்னென்ன நீங்க என்ன சொல்றீங்க? நடத்தலாம் சக்தி. சரிங்க மாறி, நேரம் கம்மியா இருக்கு. நிச்சயத்துக்கு வேணுங்கிற ஜவுளியெல்லாம் நீ போய் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்துடுடி. சரிங்க. வடிவு, ஜவுளி எடுக்க போகும்போது நீயும் கூட போ. சரிங்க, நான் போறேன். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மோதிரம் வாங்கணும்ல, அதையும் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி, பொண்ணோட மோதிர அளவை மட்டும் கொஞ்சம் தர சொல்றீங்களா? அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கிடுறேன். சரிங்க, நீ வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். யாராச்சும் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். பணம் பீரோல இருக்கு வடிவு, எடுத்துக்கோ. ஜவுளி நகைன்னு எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைண்ணா. அது இருக்கட்டும் சக்தி, நம்ம வீட்டு நிச்சயதார்த்தம், எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன். சரிங்கண்ணா. சமையலுக்கெல்லாம் சொல்லியாச்சா? சமையலுக்கு, டெக்கரேஷனுக்கு, மைக் செட்டுக்கு எல்லாமே சொல்லிட்டாங்கண்ணா. அண்ணா, ஊர்ல பெரிய மனுஷங்களாம் பார்த்து நேரில் சொல்லணும். நீங்க வரீங்களா அண்ணா? நான் வரேன். வேற என்ன இருந்தாலும் சொல்லு, நான் வரேன். அண்ணா, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேங்க அண்ணா. அக்கா, நான் புடவை மாத்திட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீங்களும் போய் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. சரி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. அப்ப நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஏன்பா முத்து, இந்த கல்யாணத்தில் உனக்கு நிஜமாவே சம்மதம் தானா? சம்மதமானு கேட்டா எனக்கு தெரியலம்மா. ஆனா கல்யாணம் நடக்கணும்னு சக்திவேல் ஆசைப்படுறான். நடக்கட்டும், சொன்ன மாதிரி கூட நிற்போம். ஹலோ மேடம். ஹலோ, கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, போயிட்டே இருக்கீங்க. என்ன, எங்க அப்பாட்ட வாங்கினது பத்தலையா உனக்கு? இப்ப மட்டும் நான் என் அப்பாக்கு போன் பண்ணேன்னு வைய, எங்க இருந்தாலும் பறந்து வருவாரு. வந்து உன்னை உண்டில்லன்னு பண்ணிடுவாரு. உங்க அப்பா கதையெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கல்யாணம் நடக்க போது தெரியும்ல. உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எப்படா குமார் கல்யாணத்தை நிறுத்தலான்னு குடும்பத்தோட திட்டம் போட்டிருப்பீங்க தானே? எங்களுக்கு அதை விட முக்கியமான வேலை 1008 இருக்குது. இந்த திமிரு தான் உடம்பு ஃபுல்லா இருக்கு பாத்தியா? இதுதான் பிரச்சனையே. நீ இல்லைன்னா நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கல. இனிமே நான் கெஞ்ச மாட்டேம்மா. உன்னை விட நல்ல பொண்ணா
உன்னை விட அருமையான பொண்ணா எங்க வீட்டுல பாத்துட்டாங்க. ம், ம். நாளைக்கு நிச்சயதார்த்தம் எனக்கு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறேன். நீ இருக்கிற இந்த தசை பக்கமே நான் வரமாட்டேன். நீ தான் என்ன மிஸ் பண்ணிட்டேமேன்னு நினைச்சு நினைச்சு அழுக போற. நினப்புதான் உனக்கு. நீ அழுவ, கண்டிப்பா நீ அழுவ. உங்க அப்பா உனக்கு ஒரு மளிகை கடைக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அவன் கூட காலம் ஃபுல்லா நீ குப்பை கொட்ட போற. மளிகை கடைக்காரர் பொண்ணுதான் நான். இன்னொரு மளிகை கடைக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்ல. வீம்புக்கு பேசினாலும் உன் தலையில அதான் எழுதி இருக்கு. எவனையோ ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட போற. நான் என் லைஃப்ல சந்தோஷமா இருக்க போறேன். நீ பாரு, கண்டிப்பா நீ கஷ்டப்படதான் போற. போடா. அரசி, நல்லா கேட்டுக்கோ. நான் சொன்னது நடக்கும். கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணுவ. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க, இந்நேரம் உங்க ஃபைட் மாஸ்டர் பாஞ்சு வந்திருப்பாரு, வரலையா? இவனெல்லாம் ஈஸியா என்னாலேயே டீல் பண்ண முடியும். எங்க அப்பா வரணும்லாம் அவசியம் இல்ல. தைரியம்தான். சரி, யாருங்க அவரு? அவனை விடுங்க. ஏங்க, நீங்க எங்க போனாலும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வர்றாரு, சண்டை போடுறாரு. அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கா? ஆமா, இருக்கு. அவனோட 50 ஏக்கர் நிலத்தை நான் ஆட்டைய போட்டேன். நீங்க உங்க நிலத்தை அவர் ஆட்டை போட்டாருன்னு சொன்னா கூட நம்பலாங்க. ஆனா நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்ல. ஏங்க, உண்மையிலே என்னதாங்க பிரச்சனை? அவன் என்னோட மாமா பையன். ஓ, யூ மீன் முற பையன்? ஆமா. ஓ. ம். அவன் வீட்ல இருந்து எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பேச வந்தாங்க. என் அப்பா ஒத்துக்கல. அதான் அந்த கோவத்துல இப்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஏங்க, பொண்ணு கொடுக்கலன்னா ஓகே, அப்படியே ஒதுங்கி போக வேண்டியதானே. அதுக்கெல்லாம் அங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அவன் பண்ணுவான். சரி, உங்க வீட்ல ஏன் ஒத்துக்கல? உங்களுக்கு பிடிக்கலையா? அத விடுங்களேன். சாரிங்க, நான் உங்க பர்சனல் விஷயத்துல ரொம்ப தலையிடுறேன். இல்ல இல்ல, பரவாயில்ல. ஏங்க, நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? நாம அடிக்கடி ரோட்லயே மீட் பண்ணிட்டு இருக்கோம். நான் கோயிலுக்கு போறேன் வரேன், காலேஜுக்கு போறேன் வரேன். நீங்க தான் எந்த நேரமும் ரோட்லயே சுத்திட்டு இருக்கீங்க. அதனாலதான் மீட் பண்ணிட்டே இருக்கோம். எந்நேரமும் ரோட்லயே சுத்துற ஆள் இல்லைங்கண்ணா. பக்கத்துல தான் என்னோட தோட்டம். அங்க போயிட்டு இருந்தேன், வழியில உங்களை பார்த்தேன். ஓஹோ. ஆளுங்கெல்லாம் காய்கறி அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் எடுத்துட்டு இனிமே கடை கடையா அலையணும். நீங்க பேசாம சொந்தமா கடை போட வேண்டியதானே? அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க. அந்த அளவுக்கு நம்ம கையில இப்போ பணம் இல்லை. யாராவது தெரிஞ்சவங்க அவங்க கடையில நம்ம பொருளை வச்சு வித்து கொடுத்தா கொஞ்சம் லாபம் பார்க்கலாம். ஆனா எங்க, சிலரெல்லாம் பெரிய மளிகை கடை வச்சிருக்காங்க. அங்க போனாலே துரத்தி விடுறாங்க. ரெக்கமெண்டேஷனுக்கும் ஆள் இல்ல. சுத்தி சுத்தி இங்க வந்துதான் நிப்பியலோ? ஏங்க, அப்படிலாம் இல்லைங்க. பேச்சோட பேச்சா அதையும் கேட்டுறது. சரி, உங்க அப்பா கிட்ட எப்ப பேச போறீங்க? வியாபாரத்தை பத்தியெல்லாம் நான் எங்க அப்பா கிட்ட பேசுறது இல்லைங்க. உங்களுக்கு என்ன பேசணுமோ நீங்க டைரக்டா அவங்க கிட்டே பேசிக்கோங்க. என்னை ஆளை விட்டுருங்க. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல. உங்க அப்பா கடையில ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோட ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். பாருங்க. பார்க்கலாம். பாப்பீங்க. மா, நீ ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அது மட்டும் கேட்காது சரவணா. நான் ஏதாவது தேவையில்லாம உளறி வச்சிட போறேன். என்ன உளறுவ? ஒண்ணு இல்லடா.
இல்லையே, என்னமோ இருக்க. ஷோ, இதே தான் அவனும் கேட்டான். நான் உளறி தொலைச்சிட்டேன். ஆமா, யாரும் நீ இப்ப திட்டிக்கிட்டு இருக்க? ஆ, நான் யாரையும் திட்டல. நீ சாப்பிடு. மா என்னாச்சுமா? நான் இல்லாத நேரத்தில் மயிலோட அம்மா வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? இல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாராவது ஏதாவது என்னை பத்தி சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விடு, இது வேற பிரச்சனை. என்னால சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. மா எதுவா இருந்தாலும் சொல்லுமா. ஏகா, நாங்க தானே இருக்கோம். எங்க கிட்ட உனக்கு என்ன ரகசியம்? சும்மா சொல்லு. எதா இருந்தாலும் சொல்லுமா. மீனாவும் செந்திலும் இங்க வந்ததுல இருந்து சரியா பேசிக்கிறதே இல்ல. கவனிச்சியா? இல்லம்மா, நான் கவனிக்கல. நான் இப்போ ஒரு வாட்டி தானே வரேன். நான் அதை கவனிக்கலையே. நான் அதை கவனிச்சேன். அவகிட்ட போய் என்னடி பிரச்சனைன்னு கேட்டேன்டா. அவ சொன்னதை கேட்டதும் எனக்கு கொலையே நடுங்கிருச்சு. இது பாரு, இன்னும் படப்படம் தான் வருது எனக்கு. செந்திலு லஞ்சம் வாங்கிட்டானாண்டா. அக்கா, என்னக்கா சொல்ற? ஆஹா அக்கா, சும்மா நீ பாட்டுக்கு எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. நம்ம செந்திலாவது லஞ்சம் வாங்கறதாவது அதானே. என்னடா ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க? நான் எதுக்கு உளர போறேன்? அவ சொன்னது தானே நான் சொல்றேன். கொஞ்சத்துலதான் அதிகாரிங்க கிட்ட இருந்து தப்பிச்சானா, இல்லனா மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பானா. அந்த கோவத்துலதான் மீனா சாப்பிடாம இருந்து மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. தெரியுமாடா, செந்தில் கிட்ட கூட கேட்க வேண்டான்னு மீனா என்கிட்ட சொன்னாடா. நான் தான் மனசு கேட்காம எப்பவும் போல உங்ககிட்ட உளறி கொட்டிட்டேன். டேய் டேய், யாரும் இத அவங்கிட்ட கேட்காதீங்கடா. இது சாதாரண விஷயம் இல்லையேக்கா. இத கேட்காமையும் விட முடியாது. டேய், அப்ப நம்ம செந்தில் எல்லாம் பெரிய பிரச்சனையா பார்த்து மாட்டிடுவான். டேய் டேய், இது பாரு, அதெல்லாம் ஒண்ணு கேட்காத. அவன் சொல்லிருக்கானா இனிமே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிருக்கானாண்டா. நல்ல புள்ளையா இருப்பேன்னு சொல்லிருக்கானா. அவனுக்கு இந்நேரம் புத்தி வந்திருக்கும். இத பாரு, நாமளும் ஒன்னும் கேட்க வேண்டாம். இத பாரு, மனசு கேட்காம தான் உங்க ரெண்டு பேருக்கிட்டே சொன்னேன். அவன்கிட்ட எதுவும் கேட்டு வச்சிடாதீங்க, புரியுதா? கோமதியக்கா, இந்த வந்துடுறேன். என்னமாமா அம்மா என்னென்னமா சொல்றாங்க? அதான் மாப்பிள்ள, எனக்கும் புரியல. அவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பண்ற வேலைக்கு நல்ல சம்பளம் கொடுக்கறாங்க. அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருக்க வேண்டியது தானே. மாமா அவெல்லாம் அப்படி பண்ண மாட்டான் மாமா. அதுவும் இல்லாம அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. நாம தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பையன் வேற மாதிரி ஆள்ல இருக்கான். அம்மா இங்க நிக்கிறாங்க. அம்மா, நீ என்னம்மா இங்க நின்னுகிட்டு இருக்க? உன்னை பார்க்கதான் நிக்கிறேன். என்ன பாக்குறதுக்கா? இப்ப நான் வீட்டுக்கு தானே வரப்போறேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா, வா. எங்கம்மா? டேய் வாடான்னா கேள்வி கேட்டுட்டு இருக்க, வாடா. மா வா. செந்திலு, நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. நான் என்னம்மா பண்ணேன்? டேய், உங்களையெல்லாம் நான் இப்படியாடா வளர்த்தேன்? அம்மா அம்மா அம்மா, என்னாச்சுமா உனக்கு? ஏமா அழுகுற? சொல்லுடா, நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன்? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாத்தக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி தானேடா வளர்த்த உங்களை. அதெல்லாம் நீ மறந்துட்டியாடா? உங்க அப்பா அப்பவே சொன்னாருடா, பணம் கொடுத்து ஏதாவது சாதிச்சா
அப்புறம் அதுவே பழக்கமாயிடும்னு சொன்னாரு. பணம் கொடுத்த மாதிரி வாங்கணும்னு தோணும்னு சொன்னாரு. எனக்கு அது அப்ப புரியலடா. இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. அம்மா நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியலம்மா. ஏண்டா இன்னுமா உனக்கு புரியல? சத்தியமா எனக்கு புரியல. ஏண்டா நீ லஞ்சம் வாங்கினியா? டேய் ஒன்னு தானடா கேக்குற, சொல்லுடா, லஞ்சம் வாங்கினியா? உனக்கு யாருமா சொன்னாங்க? டேய் லஞ்சம் வாங்கினியா இல்லையா அது சொல்லு முதல்ல. இல்லம்மா நான் பணம்லாம் ஒன்றும் வாங்கலம்மா. நான் ஏமா அதெல்லாம் பண்ண போறேன்? ஏமா இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க? டேய் டேய் என்னடா பேசுற? பொய் சொன்னேன்னு வெச்சுக்கோ, அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேண்டா. என்னடா பண்ண? இது பாரு, மீனா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாடா. நிஜமாவே உனக்கு நல்ல நேரம் தாண்டா. நல்ல நேரம் இருந்ததாலதான் நீ அன்னைக்கு தப்பிச்சிருக்கடா. இல்லனா உனக்கு வேலை போயிருக்கும், நீ ஜெயிலுக்கு போயிருப்பேன்னு சொன்னாடா. ஐயோ கடவுளே, உன்னை பத்தி அவ யோசிச்சு யோசிச்சு அவளுக்கு உடம்பு கூட சரியில்லாம போயிருக்கடா. சொல்லுடா. இல்லம்மா எனக்கு பணம் வாங்கணும்னு சத்தியமா ஆசையெல்லாம் இல்லம்மா. அது ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கறவங்க அம்புட்டு பேருமே வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. வேற வழி இல்லாம தான் நான் பணம் வாங்கிட்டேம்மா. டேய் நடிக்காதடா. அரசாங்க வேலை பார்க்கிற எல்லாருமே பணம் வாங்கிட்டு தான் வேலை பார்க்கறாங்களா? நல்லவங்களே இல்லையாடா? எம்புட்டோ பேர் இருக்காங்களேடா. ஏன் அப்படி பார்த்தா மீனாவும் நல்லவ தானேடா. அவளும் இந்த மாதிரி ஆபீஸ் தானே போறா, அவ இந்த மாதிரி பண்ணாளா? அவள மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு என்னடா கேடு? இத பாரு, மத்தவங்களை விடு, அவளே ஒரு உதாரணம் தானேடா உனக்கு. பணம் வாங்கிய வேலை செஞ்சிட்டு இருக்கா அவ? இல்ல. டேய் வாங்குற காசை யார்கிட்டடா வாங்குறிய? இல்லாதவங்க கிட்ட இருந்து தானே அடிச்சு புடுங்குறிய. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? டேய் அவங்க சாபம் எல்லாம் நம்மள சும்மா விடாதுடா. அன்னைக்கு மட்டும் நீ மாட்டி இருந்தேன்னு வச்சுக்கோயேன், என்ன ஆயிருக்கும்? ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியலையே கடவுளே. இல்லம்மா நான் அன்னைக்கு பணம்லாம் வாங்கலாமா? டேய் அன்னைக்கு வாங்கலனா அதுக்கு முன்னாடி வாங்க தானே செஞ்சிருக்க. பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான் தானேடா. டேய் இந்த விஷயம் கேட்டதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாடா? டேய் வேலை செய்யறதுக்கு உனக்கு சம்பளம் கொடுக்கறாங்கல்லடா, அதை தாண்டி ஆசைப்படுறது தப்பு தானேடா. டேய் அப்படி என்னடா உனக்கு இப்ப காசு தேவை? அப்படி அடிச்சு புடிச்சு வாங்கி அந்த காசு வச்சுட்டேன்னா நம்ம நல்லவா இருக்க போறோம்? அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவமானத்துல உசுர விட்டுற மாட்டாரு அந்த மனுஷன். அம்மா 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 தயவு செஞ்சு அழாதம்மா. அம்மா ப்ளீஸ்மா. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியேடா. அம்மா நான் பண்ணது தப்புதாம்மா, பெரிய தப்புதாம்மா. இனிமே நான் பணம் வாங்க மாட்டேம்மா. தயவு செஞ்சு நீ அழாதம்மா ப்ளீஸ்மா. அம்புட்டு பேரும் பணம் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தினதுனாலதாம்மா நானும் பணம் வாங்கிட்டேன். ஏண்டா அடுத்தவங்க செய்யறாங்கன்னா நாமளும் அதை செய்யணும்னு இருக்காடா? உனக்குன்னு ஒரு சுய புத்தி இல்லையாடா? தப்புதாம்மா, தப்புதான். இனிமே நான் பணம் வாங்க மாட்டேம்மா. தயவு செஞ்சு நீ அழாதம்மா ப்ளீஸ்மா. விஷயத்தை கேள்விப்பட்டதும் எனக்கு நெஞ்சு வலி வராத குறைதான். என் பிள்ளைய அப்படிப்பட்டவன்னு நான் யோசிச்சு யோசிச்சு மனசே ஆறலடா. அம்மா நான் தான் சொல்லிட்டேன்லம்மா, இனிமே கண்டிப்பா நான் அப்படி பண்ண மாட்டேம்மா. என்ன நம்புமா, நான் பணம் வாங்க மாட்டேன். நீ சும்மா சொல்ற. நீ சும்மா சொன்னா நான் நம்ப மாட்டேன்டா. எனக்கு சத்தியம் பண்ணு. கோவில்ல இருக்க சாமி மேல சத்தியம் பண்ணு. அம்மா நான் தான் சொல்றேன்லம்மா, என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? இல்ல இல்ல பணம் வாங்க மாட்டேன். இல்ல இல்ல எனக்கு நம்பிக்கை வரல. நீ சத்தியம் பண்ணு. பண்ணுடா.
டேய் சரிம்மா, பண்றேன்.